ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூக்ஸ் லா. ஏன்னா அது ராபர்ட் கூக் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை வந்துட்டு ஃபியூச்சராக நிறைய அட்வான்டேஜஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஃபிசிஷியன் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் இல்லை டெக்னாலஜிஸ்ட் அவங்க எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கூக்ஸ் லா ராபர்ட் கூக் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, நிறைய டைம்ஸ் வந்துட்டு இது கேட்பாங்க கூக்ஸ் லா. ஸோ திஸ் இஸ் within the elastic limit the stress is directly proportional to the strain. நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, டைரக்ட் ஸ்ட்ரெஸ், டைரக்ட் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதில் கூக்ஸ் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கூக்ஸ் லாவை வச்சு தான் நிறைய ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலைஸ்டு கூக்ஸ் லா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்யூபில் இருக்கக்கூடிய 12 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், சியர் ஸ்ட்ரெஸ், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து அனலைசிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இதோடைய அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இப்போ கூக்ஸ் லான்றது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா, within the elastic limit the stress is directly proportional to strain. Stress directly proportional to strain அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்னா என்ன? லோடு பை ஏரியா. ஸ்ட்ரெயின்னா என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, நேர் விகிதத்தில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, you can see here this is a stress, x axis la sigma value, strain y axis la strain x axis la, this is x axis, y axis. You start from the origin. If you increasing the stress value, automatically increasing stress, the strain also will increase. So this is the meaning of the Cook's law. If any kind of material you applied the load, due to the load applied, the body will give the stresses ஒரு பாயிண்ட்லையும் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆஃப் த லோடிங் பாயிண்ட்லையும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இன்டியூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போ வரைக்கும்? வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிக் பாயிண்ட். ஸோ இந்த எலாஸ்டிக் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, நேர் விகிதத்தில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் டு பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினை ஈக்குவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயினாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சம் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். யூ கேன் see here, this is the constant into strain value. இப்போ ஈக்குவல் டு சரியாயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஸ்ட்ரெயினாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸோடைய நொட்டேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயினோடைய நொட்டேஷன் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஸ்ட்ரெயினோடையது வந்துட்டு பாருங்கள் எப்சிலான். ஸோ ஹியர் ஸ்ட்ரெஸ் by strain is equal to constant. So the constant is namely Young's modulus. Stress by strain, this is equal to Young's modulus. So அதை நம்ம ஃபைனலாக எப்படி எழுதுகிறோம் பாருங்களா,
sigma by epsilon stress by strain is equal to Young's modulus is denoted by capital letter E. Sigma by epsilon stress by strain is equal to Young's modulus. So this is the Cook's law or Robert Cook statement, generalized Cook's law. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஃபார்முலா. So this formula is a very important. இப்போ ஸ்ட்ரெஸ் வேணும், Young's modulus கொடுத்துருக்குறாங்கன்னா we can easily find the value of the strain value. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு you can easily find out the value of the Young's modulus value. Okay, so this is the generalized Cook's law. இது கூட லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, JDO 2021 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. Within the elastic limit the stress is directly proportional to strain அப்படின்றத அவங்க ஈஸியாக எப்படி கேட்டிருக்காங்க, within the elastic limit the stress is அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின். அதே இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இன்டூ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 1. ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன, வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ தட் இஸ் த Cook's law. Cook's lawவை டைரெக்டாக வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு கேட்குறத ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஏபிசிடி அண்டு இ நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் 4 இதுலேயுமே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் நடந்த JDO எக்ஸாமில் Cook's lawவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்றது வந்துட்டு தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். என்னென்ன எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு? எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இப்போ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்துட்டு தேர் ஆர் 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் தேர். ஒன்று வந்துட்டு பாருங்கன்னா Young's modulus. Young's modulus. So it is otherwise called a elasticity modulus or modulus of elasticity அப்படின்னு சொன்னாலும் Young's modulusனாலும் வந்துட்டு ஒன்று தான். It is denoted by capital letter E. ஸோ இப்போ நமக்கு தெரியும் Young's modulus இந்த ஸ்டேட்மெண்ட் Cook's lawவுடைய ஸ்டேட்மெண்ட். Cook's lawவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு Young's modulus. ஸோ இதை டைரெக்டாக நம்ம சொல்லாமல் as a engineering point of view we already discussed different kinds of stresses and strains. இப்போ இந்த stresses and strainsல என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோவை நம்ம இங்கே சொல்லணும் Young's modulus உடைய டெஃபினிஷனில். அப்படின்னும்போது Young's modulus is defined as the ratio of longitudinal stress to longitudinal strain. That is called a Young's modulus. Young's modulusன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம படித்த longitudinal ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் longitudinal ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ. சிம்பிளாக சொல்கிறேன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சேம், பட் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ், வெதர் இட் இஸ் longitudinal or transverse. Here longitudinal stress divided by longitudinal strain will give the Young's modulus. Okay, so அப்போ Young's modulus E is equal to longitudinal stress என்ன sigma L divided by longitudinal strain epsilon L. So this is the Young's modulus. So இது ஒரு மெட்டீரியலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலு, பிராஸு, அலுமினியம், வுட்டு இல்லை காங்க்ரீட்டு, எந்த மெட்டீரியல் நீங்கள் எடுத்தாலும் ஒரு மெட்டீரியலுக்குமே Young's modulus வேல்யூ வில் வேரி. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு Young's modulus ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஸ்டீல் அப்படின்னு சொன்னோம்னா 2 × 10⁵ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்.
or 2.1 into 10 to the power 5 Newton per millimeter square. So அந்த மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். Okay, the unit of Young's modulus அப்படின்னு சொன்னோன்னா யூனிட் in Newton per millimeter square. Just like இது எதோடைய யூனிட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் படித்தோம் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட்டை எஸ்ஐ யூனிட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா பாஸ்கல் சிம்பிளாக சொல்லணும்னா 1 பாஸ்கல் is equal to 1 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சாரி, 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு ஒரு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதை கேபிஏ அப்படி சொன்னாங்கன்னா 1 கேபிஏ கிலோ பாஸ்கல். ஸோ 1 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? 10 to the power 3 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். கிலோவுக்கு பதிலாக 1000 போட்டுட்டேன். அதே மாதிரி வந்துட்டு பாருங்கள், ஹையராக வந்துட்டு நம்ம பாஸ்கலில் சொல்லணும் அப்படின்னா மெகா பாஸ்கல் எம்பிஏ. திஸ் இஸ் 10 to the power 6 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இப்படி சொல்லலாம். இல்லை 1 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இப்படி சொல்லலாம். 1 MPAவை 1 MPA is equal to megapascal is equal to 10 to the power 6 Newton per meter square or 1 Newton per millimeter square. Then 1 GPA. Okay, next similarly இதே மாதிரி 1 GPA gigapascal is equal to 10 to the power 9 Newton per meter square or 10 to the power 3 Newton per millimeter square அப்படின்னு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் யூனிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் கன்வர்ஷன் கூட கேட்பாங்க. 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக கேட்பான் 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 1 GPA இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்களேன், இந்த யூனிட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மாடுலஸ் ஆர் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறதோடைய யூனிட்டு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், இல்லை சிம்பிளி செட் பாஸ்கல். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்துட்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட்டுக்கும் சேம். இங்கே வந்து என்னென்ன யூனிட் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் சேம் யூனிட். அது கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. த யங்ஸ் மாடுலஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு உங்கள் ஆப்ஷனில் ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் டைமென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட்டும் டைரெக்டாக யங்ஸ் மாடுலஸ் உடைய யூனிட்டும் வந்துட்டு உங்களுக்கு என்ன சேம், நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், செகண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். You can see here the second one is rigidity modulus. Rigidity modulus. So the rigidity modulus அப்படின்றது ஒன்றும் இல்லை, it is otherwise called a shear modulus. இந்த ஃபோர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் சியர் ஃபோர்ஸ் அடுத்து நம்ம வரக்கூடிய யூனிட்ஸில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சியர் ஃபோர்ஸ் அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு மாடுலஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஷியர் மாடுலஸ். ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை 3 letters. ஸோ தேர் ஆர் சின்னு சொல்லுவாங்க, ஆர் என் ஆர் ஜி. எந்த லெட்டரில் சொன்னாலும் சரி, சினாலும் சரி, என்னுனாலும் சரி, ஜினாலும் சரி, தட் இஸ் ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் shear stress to the shear strain of the material.
எப்படி சொல்கிறாங்க? It is defined as the ratio of shear stress to the shear strain of the material. So அப்போ rigidity modulus C ன்னு சொல்லலாம், or N or G. This is equal to shear stress நம்ம எப்படி சொல்கிறாங்க? tau அப்படின்ற ஒரு சிம்பலில் சொல்கிறாங்க, divided by shear strain pi அப்படின்னு சொல்கிறாங்க. shear stress by shear strain நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படி கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ மில்லிமீட்டர், ஆப்ஷன் பி மில்லிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி மில்லிமீட்டர் கியூப், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். என்ன நம்ம சூஸ் பண்ணணும்? நன் ஆஃப் தி அபவ். பிகாஸ் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸ்ட்ரெயின்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன. ஸ்ட்ரெயின் என்ன? It is defined as the ratio of change in dimension to the original dimension. இப்போ change in dimension என்ன பாருங்க? Strain is equal to change in dimension to the original dimension. Dimension, change in dimension. இது ரெண்டுக்கு என்ன யூனிட்டாக இருக்க முடியும்? இது ஒரு மில்லிமீட்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மில்லிமீட்டர் டிவைடட் பை மில்லிமீட்டர், ரெண்டும் வந்துட்டு என்ன ஆகிடுது? ஒன்றாயிடுது. அதனால் யூனிட் இஸ் 1 அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடுது? ரெண்டு பக்கமே இல்லை. therefore generally strain has no unit. please note that point. strain has no unit. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது. நான் ஸ்ட்ரெயினுடைய டெஃபினிஷன் வந்துட்டு சேஞ்ச் இன் டைமென்ஷன், நியூமரேட்டர், டினாமினேட்டரில் ஒரிஜினல் டைமென்ஷன், ரெண்டும் வந்துட்டு அடி ஆகிடுது. இப்போ ஸ்ட்ரெயின் எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின், வெதர் இட் இஸ் சியர் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின், எந்த ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எதுக்குமே வந்துட்டு நம்ம அதோடைய வேல்யூன்னு பார்க்கும்போது ஒன்றா இருக்கலாம். பட் என்ன? that has no unit. ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது. ஓகே, ஸோ ஹியர் rigidity modulus CNG that is equal to tau divided by pi, shear stress divided by shear strain. So this will give the rigidity modulus. The unit of rigidity modulus you can see here. இங்கே வந்துட்டு பார்க்கும்போது direct stress or longitudinal stress divided by longitudinal strain சேம் தான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் யூனிட் என்ன? நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ யூனிட். அப்போ ஒன்லி நமக்கு ஃபைனலாக என்ன வரப்போகுது? யங்ஸ் மாடுலஸோடைய யூனிட்டு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சிமிலர்லி ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு சி இஸ் ஈக்குவல் டு சியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை சியர் ஸ்ட்ரெயின். சியர் ஸ்ட்ரெயினுக்கும் யூனிட் கிடையாது. அப்போ சியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட் என்ன? சேம் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூனிட் இஸ் இன் நியூட்டன் பெர் millimeter square. Next type of modulus பார்த்தீங்கன்னா bulk modulus. This is the third elastic constant, bulk modulus. It is denoted by the letter K, capital letters. எல்லாமே constant ன்னு சொல்றதுனால capital letters. ஸோ இப்போ bulk modulus, இந்த bulk modulus-ன்றது என்ன அப்படின்னா வால்யூமேட்ரிக்கா, எப்படி ஒரிஜினல் வால்யூமு, சேஞ்ச் இன் வால்யூம், த கம்பைன்ட் எல்லாத்தையும் சேர்த்து லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின், டெப்த் டைரக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின், பிரெத் டைரக்ஷனில் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி ஒரிஜினல் வால்யூம் லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு டெப்த் மூணும் மல்டிப்ளை பண்ணி ஒரிஜினல் வால்யூம். ஸோ இதோடைய ரேஷியோவை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வால்யூமெட்ரிக் பல்க்கு அப்படின்னா என்ன? வால்யூம் ரிலேட்டட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? பல்க் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் as the ratio of direct stress to the volumetric strain. Direct stress may be, direct stress என்னன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், compressive stress or tensile stress. இப்போ நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். direct stress compressive stress-ஆ இருக்கலாம், tensile stress-ஆ இருக்கலாம். Therefore it is defined as the ratio of
direct stress to the volumetric strain. So that is called a bulk modulus. So இப்போ bulk modulus K ன்னு சொன்னா the K எப்படி எழுதுறோம் பாருங்களேன், direct stress sigma divided by volumetric strain dV by V. What is this dV? Change in volume. ஒரு பாடியில் ஒரு பக்கம் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லென்த்து, பிரெத்து, டெப்த்து 3 டைரக்ஷன்லையும் வரக்கூடிய சேஞ்சஸ் இன் டைமென்ஷன்ஸ். ஓகே, 3 dimensions, that is the change in volume. 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வால்யூம் கிடைச்சிடும், சேஞ்ச் இன் வால்யூம். லென்த்து, பிரெத்து, டெப்த்து ஒரிஜினல் டைமென்ஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரிஜினல் வால்யூம் கிடைக்கும். ஸோ அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன? that is volumetric strain. So this is equal to நமக்கு என்ன கிடைக்குது? bulk modulus. So here also the unit of the bulk modulus is same previous to Young's modulus, modulus of rigidity. என்ன unit? Stress divided by strain. Strain has no unit, therefore stress உடைய unit தான். bulk modulus க்கும் unit வந்துட்டு என்ன? in Newton per millimeter square. And one more constant, elastic constant is there, that is the fourth one. You can see Poisson's ratio. Poisson's ratio. So it is a, இதுவும் வந்துட்டு உங்களுக்கு 3 லெட்டர்ஸில் வந்துட்டு அவங்க டினோட் பண்ணுறாங்க. mu or gamma or 1 by m அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே வந்துட்டு சேம். மியூ சொல்லலாம், காமா சொல்லலாம், இல்லைனா 1/m. இதெல்லாம் வந்துட்டு என்ன? பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ டினோட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ். ஸோ இப்போ அந்த பாய்சான்ஸ் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம அந்த ஸ்ட்ரெயின் பார்த்தோம், ஒரு 3 dimensional பாடியில் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும்போது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வந்துச்சு, பிரெத் டைரெக்ஷனில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்துச்சு, டெப்த் டைரெக்ஷனில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்துச்சு. தட் ஐ மீன் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இந்த 2 ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோவை அவங்க என்ன சொல்கிறாங்க? பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ எந்ததை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் 0.3 வந்துட்டு இருக்கும். இதே இது வந்துட்டு நம்ம அந்த காங்கிரீட் 0.45 வந்துட்டு இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கும் பாய்சன்ஸ் ரேஷியோ வந்துட்டு வேல்யூ வந்துட்டு மாறும். ஸோ இப்போ எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இல்லாமல் வந்துட்டு இருக்காது. ஓகே, ஸோ ஹியர் பாய்சன்ஸ் ரேஷியோ அதோடைய டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா, பாய்சன்ஸ் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் என்னென்னதுக்கு இடையில? லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு த லீனியர் ஸ்ட்ரெயின். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா என்ன? டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின் டு த longitudinal strain. That is a transverse to longitudinal or linear to lateral அப்படியும் சொல்லலாம். ஸோ அதை எழுதும்போது பாய்சன்ஸ் ரேஷியோடைய டெஃபினிஷன் வந்துட்டு நம்ம பார்த்தது மாதிரி எழுதணும்னா, mu is equal to lateral strain divided by linear strain. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? mu is equal to transverse strain divided by longitudinal strain. ரெண்டுமே வந்துட்டு என்ன? பாய்சன்ஸ் ரேஷியோ. இதை லெட்டர்ஸில் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? mu is equal to transverse strain or lateral strainன்றது வந்துட்டு என்ன? strain in breadth, length மட்டும் வரக்கூடாது, or strain in thickness or strain in depth divided by strain in longitudinal direction or strain in linear direction. Okay, this is mu or 1/m or gamma
அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடிய பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒரு மெட்டீரியலுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஸ்டீலுக்கு ஒரு பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்கும், அலுமினியம் பிராஸுக்கு வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் எலாஸ்டிக் மெட்டீரியல், ஒரு மெட்டீரியலுக்கும் காங்கிரீட்டுக்கு ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட்டு காங்கிரீட்டுக்கு எல்லாத்துக்குமே பாய்சன்ஸ் ரேஷியோ வந்துட்டு இருக்குது. ஈவன் டிம்பருக்கு உட்டன் மெட்டீரியல் அதுக்கு கூட பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் யூனிட்டி. யூனிட்டினா என்ன? 1. பாய்சன்ஸ் அந்த கொஸ்டின் கூட அவங்க கேட்கலாம். பாய்சன்ஸ் ரேஷியோ வேல்யூ is equal to 1, is less than 1, or it is not equal to 1. எப்படி வேணாலும் வந்துட்டு அவங்க none of the above. என்ன பாய்சன்ஸ் ரேஷியோன்றது 1 யூனிட்டியை விட வந்துட்டு கம்மியாக இருக்கிறது தான் வந்துட்டு பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் E, C, N, G, K and mu, gamma or 1/m. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 4 கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E, C, K and mu, I mean Young's modulus, modulus of rigidity, bulk modulus and பாய்சன்ஸ் ரேஷியோ, இதோடைய ரிலேஷன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்த 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டோடைய ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே இ, சி, கே, மியூ எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈல வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். யங்ஸ் மாடுலஸ் கேன் see here. யங்ஸ் மாடுலஸ் ஃபஸ்ட் இது Young's modulus E is equal to 2n into 1 plus mu. What is 2n? N is modulus of rigidity. 2c ன்னு சொல்லலாம், 2g ன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஓகே, சரி இதவே வந்துட்டு அவங்க எப்படி எழுதலாம்? You can see here E is equal to 2c into 1 plus 1/m இப்படி எழுதலாம். இல்லை E is equal to or E is equal to 2g into 1 plus gamma இப்படி எழுதலாம். உங்களுடைய ஃபார்முலாவில் இந்த லெட்டர்ஸ் எது வேண்டாலும், இந்த ரிலேஷன் எது வேண்டாலும் வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். அதனால் ஒரு கான்ஸ்டண்ட்டை எந்த லெட்டரால் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம், எப்படி அந்த ரிலேஷனை வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த சேஞ்சஸ் மட்டும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுதி பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தென் இதான் ஃபஸ்ட்டு இது E is equal to 2n into 1 plus mu. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? பாய்சன்ஸ் ரேஷியோவும் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூவும் கொடுத்துட்டாங்கன்னா 3 அன்னோன் இருக்குது. என்னென்ன அன்னோன் இருக்குது? E இருக்குது, N இருக்குது, மியூ இருக்குது. ஸோ இந்த 3 இதில் ஏதாவது ஒரு 2 வேல்யூ அவங்க கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ வந்துட்டு கேட்பாங்க. சப்போஸ் த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் 35 into 10 to the power 5 Newton per millimeter square and if the Poisson's ratio value is 0.25, what is the Young's modulus value? ஓகே, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். யங்ஸ் மாடுலஸ் நமக்கு கிடைச்சிரும். இல்லை யங்ஸ் மாடுலஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோ எது வேண்டாலும் அவங்க வந்துட்டு கொடுத்து இன்டர்சேஞ்ச் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, தென் ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் யங்ஸ் மாடுலஸ் எல்லாமே வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் தான். யங்ஸ் மாடுலஸ் E is equal to 3k into 1 minus 2 mu. 1 minus 2 mu. You can see here 3k
Kனா என்ன பல்க் மாடுலஸ். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்னென்ன மூணு இது அன்னோன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸு, பல்க் மாடுலஸு, இன்னொன்று வந்துட்டு பாய்சன்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவும் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? E is equal to டைரெக்டாக வந்துட்டு பார்க்கும்போது பல்க் மாடுலஸ் ஒரே ஒரு டேர்ம் தான், 1 மைனஸ் 2/m இப்படி இருக்கலாம். ஆர் E is equal to 3k into 1 minus 2 gamma இப்படி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு 2 வேல்யூஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, எந்த வேல்யூ வந்துட்டு அவங்க கேட்குறாங்களோ நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் வந்துட்டு போதும். the general formula E is equal to 3k of 1 minus 2 mu. ஓகே, தென் தேர்ட் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் E is equal to 9kn divided by 3k plus n. 9kn divided by 3k plus n. kனா என்ன? இதில் பாருங்கள் 3 மாடுலஸ் வேல்யூமே வந்துருச்சு. யங்ஸ் மாடுலஸ் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு கேன்றது பல்க் மாடுலஸ், அடுத்தது வந்துட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ் n. ஸோ ஹியர் 3k plus n இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 3 மாடுலஸுமே வந்துட்டு இருக்குது. எந்த ஒரு 2 மாடுலஸ் வேல்யூ உங்கள் ப்ராப்ளமில் வந்துட்டு கொடுத்துட்டு அனதர் 1 மாடுலஸ் வேல்யூ வேணும்னா you can use this formula. So the formula is 9kn divided by 3k plus n. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்களேன். kன்றது வந்துட்டு ஒரே லெட்டர் தான், 9kg divided by 3k plus g. இப்படி இல்லை நம்ம எப்படி எழுதலாம்? 9kc is equal to 3k plus c எப்படி வேணாலும் எழுதலாம். So these are the very important relationship between elastic constants of Young's modulus, modulus of rigidity, bulk modulus and Poisson's ratio. So இதை வச்சு வந்துட்டு சிம்பிள் ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஏன்னா பிகாஸ் இது வந்துட்டு நம்ம செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, 3 hours கொடுத்து ஒரு 16 மார்க்கு இல்லை 13 மார்க்கு ஆர் 12 மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இதை ஒரு கொஸ்டினுக்கும் வந்துட்டு 1.5 மார்க் 1.5 மார்க். அதனால் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒரு நம்பர்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ஹோல் நம்பருக்கு எப்படி ஈஸியாக டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஸோ ஒரு வேல்யூவும் we can easily find it. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு பார்த்தோம், டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸோடைய டெஃபினிஷன் வந்துட்டு பார்த்தோம், டைரக்ட் ஸ்ட்ரெயின் வந்துட்டு பார்த்துருக்குறோம், டைரக்ட் ஸ்ட்ரெயினோடைய டைப்ஸ் வந்துட்டு பார்த்தோம், அதோடைய டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தது மெக்கானிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் என்ன. ஸோ டைனமிக்ஸு ஸ்டேட்டிக்ஸ், டைனமிக்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு இன்னொன்று கைனமேட்டிக்ஸ் அண்டு கைனட்டிக்ஸ். ஸோ அதோடைய மீனிங் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். தென் ஸ்ட்ரெஸ்ஸோடைய யூனிட் என்ன, ஸ்ட்ரெயினோடைய யூனிட் வந்துட்டு இல்லை அப்படின்றத வந்துட்டு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஷியர் மாடுலஸ்ன்னு அதை சொல்லலாம், பல்க் மாடுலஸ் அண்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளாஸஸில் இன்றைக்கி கிளாஸஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ரிமைனிங் த டிஃபர்மேஷன் ஆஃப் பாஸ் டியூ டு ஆக்சியல் ஃபோர்ஸஸ். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு பார்ப்போம். நன்றி.